ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 பெப்பர்ஸ். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பன்னீர் 300 கிராம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 3, முந்திரி பருப்பு 10, ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், காய்ந்த வெந்தய இலை 1 டீஸ்பூன், சீனி 1 டீஸ்பூன், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு கண்ணாடி போல் வரும் வரைக்கும் வதக்கிடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்க தக்காளி, முந்திரி பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்குள்ளே தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் மூடி வதங்க விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் அரைச்சி வச்சுருக்க ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்குள்ளே 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் மூடி அவிய விடுங்க. அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 1 டீஸ்பூன் காய்ந்த வெந்தய இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்குள்ளே பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வேக விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குது.